வெல்கம் டு ஹேமாஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் சம் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஒரு நம்பர் ரீட் பண்ணோம், அப்புறம் அந்த நம்பர் டைம்ஸ் அடுத்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணோம், கரெக்டா? அதுக்கடுத்து அதுல இருந்து மேக்ஸிமமா ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ 5 நம்பர்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும்னா என்ன இன்புட் வாங்கணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இதுல எதெல்லாம் இன்புட் அப்படின்னா, இன்புட்டை நம்ம 2 ஸ்டெப்பா வாங்குறோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த அவுட்புட். ஓகே, அவுட்புட் இஸ் அ சிங்கிள் அவுட்புட் ஆர் அ சிங்கிள் லைன் அவுட்புட், கரெக்டா? ஸோ இன்புட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸா வாங்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரீடிங் n. ஓகே, அப்புறமா யூ ஹாவ் டு ரீட் n numbers. அப்புறம் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றோம், we do not know what is that process. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா what are we going to do? Display maximum number. இதுதான் நம்மளோட 3 ஸ்டெப். ஓகே, இந்த 3 ஸ்டெப்போட நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, முதல்ல உங்களுக்கு ப்ராசஸ் என்ன பண்றோம்னு தெரியுதோ தெரியலையோ, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ், ரைட்? ரீடிங் n அண்ட் ரீடிங் n நம்பர்ஸ், அப்புறம் மேக்ஸிமமா டிஸ்ப்ளே பண்றோம் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ லெட் அஸ் சால்வ் தட் ஃபர்ஸ்ட், ரைட்? வி வாண்ட் டு ரீட் அ நம்பர், கரெக்டா? ஸோ ஹவு டு வி ரீட் இட்? ஸ்கேன்எஃப் %d, ஆம்பர்சண்ட் n. ஓகே, ஸோ இப்போ இந்த nங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும், கரெக்ட்? விச் இஸ் அன் இன்டீஜர். ஸோ நவ் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப்? நம்ம யூஸ்வலி ஒரு நம்பரை டிஸ்பிளே பண்ணும். அவுட்புட் என்ன? நமக்கு ஒரு மேக்ஸிமம் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ printf %d, மேக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ we need one more variable called max. இன்புட் நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்த்தாச்சு, அவுட்புட். இப்போ இந்த இன்புட்லயே வந்து இந்த சேம் ப்ராப்ளமை யூ கேன் சால்வ் இட் யூசிங் 2 ways. ஒன் வந்து என்ன அப்படின்னா, யூசிங் அரேஸ். ஃபர்ஸ்ட் எல்லா நம்பரையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம் அரேல. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா, ப்ராசஸ் தி அரே ஒன் ஆஃப்டர் தி அதர். ப்ராசஸ் பண்ணி மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் வே. அனதர் வே, அரேவே இல்லாம நீங்க ஒரு ப்ராசஸும் பண்ண முடியும். பிகாஸ் எப்படி நான் அரே வச்சு பண்றதா வைக்காம பண்றதா நான் டிசைட் பண்றது அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ இந்த நம்பர் எல்லாம் நீங்க ரீட் பண்றீங்க, ஒரு தடவை தான் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம், கரெக்டா? இதுக்கப்புறமா இந்த நம்பரை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம டிஸ்பிளே பண்ணல. ஆல் 5 நம்பர்ஸை திருப்பி நீங்க மொத்தமா மறுபடியும் டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா மறுபடியும் வேற ஏதாவது ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணணும். ப்ராசஸ் 1க்கும் யூஸ் பண்ணணும், ப்ராசஸ் 2க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, மேபி கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா then you can use array or then you can permanently store it. Otherwise it is not required for you to store. ஒவ்வொரு நம்பர் இப்போ நான் டைப் பண்றேன், சரியா? 5 நம்பர்ஸ்ன்னு சொல்றேன். ஓகே, நான் இப்போ நான் டைப் பண்ணுவேன். இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, now what is the maximum number? 67. ஏன்? என்டர் பண்ண வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, why? நீங்க ஆல்ரெடி நீ மைண்ட்ல வச்சிருக்கிறது 67, இப்போ என்டர் பண்ணது 27. 27 is lesser, so 67 is maximum. There is no change in the maximum. Okay, இப்போ நான் 323. Why you have changed your mind from 67 to 323? Because 323 is greater than 67. So இப்போ உன்னோட கம்பேரிசன் எல்லாம் எது கூட இருக்குன்னா, whatever the maximum number you have in your mind, அதுவும் புதுசா என்டர் பண்ற நம்பரும் எப்படி இருக்குன்னு நீ செக் பண்ற. புதுசா என்டர் பண்ண நம்பர் நீ மைண்ட்ல வச்சிருக்க நம்பரை விட கிரேட்டரா இருந்ததுன்னா you are changing your mind. Otherwise you are not changing your mind. கரெக்டா? So now still 323 is maximum. Okay, 323 is maximum. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீ உன் மைண்ட்ல எதுவுமே இல்ல, பிளாங்கா இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க? 67 மைண்ட்ல வச்சிட்டீங்க. அப்புறம் 23, 27 or 23, anything that is less than 67 வந்ததுன்னா, till you are getting any greater number than 67, your mind will be fixed with 67. So by the time I finished entering, now you can tell what is the maximum number.
ஸோ என்டர் பண்ணவே யூ ஆர் ப்ராசஸிங், ரைட்? ஓகேவா? ஸோ நம்ம while ரீடிங் இட் செல்ஃப், ஓகே, இன்கேஸ் இந்த ப்ராசஸ் பண்ற ஒர்க்கை வந்து நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா யூ டூ இட், ஸோ தட் உங்களோட ப்ராசஸிங் டைம் வந்து கம்மியாகும். ரீட் பண்ணி மொத்தமா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எகெயின் மெமரி, சே யூ ஆர் ரீடிங் 10,000 நம்பர்ஸ். இப்போ உனக்கு நீ ஆக்சுவலி நீ மைண்ட்ல எதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணனா 67 ஆர் வாட் எவர் தி கரண்ட் மேக்ஸிமம் நம்பர், அதை மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க. என்னென்ன நம்பர் ரீட் ஆச்சுனால நீங்க மைண்ட்ல வச்சுக்கவே இல்லை, கரெக்டா? ஏன்னா அது தேவையில்லாத விஷயம். வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் ஜஸ்ட் டு கீப் ட்ராக் ஆஃப் த மேக்ஸிமம். ஸோ ஹவு மெனி வேரியபிள்ஸ் யூ ரிக்வயர்? ஒன்லி ஒன். நீ மைண்ட்ல இப்ப என்ன வச்சையோ அதுதான் உனக்கு வேரியபிளா தேவை. நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வாட் எவர் யூ ஆர் கீப்பிங் இன் யுவர் மைண்ட், that will be registered as a variable or that will be used as a variable. Other than that உனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மேக்ஸ்ன்னு ஒரு நம்பரை வச்சோம். யூ ஹாவ் டு இனிஷியலைஸ், கரெக்டா? ஏன்னா why you are initializing, you can initialize it to some negative number as well. நெகட்டிவ் மேக்ஸ்ல ஒரு -9999 எப்படி வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். we are assuming we are reading only positive numbers. ஓகே, அதனால அதுல இருக்கிறதே லோவஸ்ட் எதுவோ அதை நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. Now each time what did you do? You read a number, okay, and which is a different number other than n, கரெக்டா? ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? மேக்ஸிமமோட செக் பண்ணீங்க, கரெக்டா? ஸோ if மேக்ஸிமம் இஸ் லெஸ் தேன் த நம்பரா இருந்ததுன்னா ஆர் நம்பர் கிரேட்டர் தேன் மேக்ஸிமமா இருந்ததுன்னா தான் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட். ஓகே, கரண்டா நீ மேக்ஸிமம்ல வச்சிருக்கிற வேல்யூ இஸ் நாட் மேக்ஸிமம். புதுசா ரீட் பண்ண வேல்யூ இஸ் வாட் த மேக்ஸிமம் இஸ். அப்ப என்ன பண்ணணும்? மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர், கரெக்டா? ஃபர்ஸ்ட் 67 வச்சீங்க, தென் 27 வந்தது. 27 வரும்போது யூ டிடன்ட் சேஞ்ச் எனிதிங். ஏன்னா மேக்ஸ் இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆனா நோ, மேக்ஸ் இஸ் கிரேட்டர், ஸோ யூ டூ நத்திங். யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். How many times you want to repeat it? Read பண்ணி செக் பண்ணும், ரீட் பண்ணி செக் பண்ணும். எத்தனை தடவை? n times. Okay, so for I is equal to 0, I less than n, since I am starting with 0. இந்த I plus plus, இந்த I என்ன யூஸ் பண்றோமோ it is only for the count. Even you can have this variable as count. So we are using one more variable, so அதை I declare பண்ணி. Okay, and then another variable that we've used, that is num. இவ்வளவுதான். It is very simple. Okay, now if I run, good. So if we run, screen is waiting. Okay, I'm giving 5, some random numbers. Got it? Maximum is 977. Same program, I am telling you, you wanted to find minimum of all numbers. Okay, that is output எப்படி வரணும்னா maximum இது enter பண்ணதுலயே maximum எதுன்னு print பண்ணனும், enter பண்ணதுலயே minimum எதுன்னு print பண்ணனும். You reading 5, which is n read பண்ணிரீங்க, n numbers read பண்றீங்க. Okay, இதுல எது maximum number? 323. Okay, minimum number 27. Okay, இதுதான் நீங்க இப்ப பண்ணணும். So ரெண்டு அவுட்புட், not only max, you want to give the minimum. Okay, so அப்போ நமக்கு இங்க என்ன வேரியபிள் வேணும்? மினிமம்னு வேணும், கரெக்டா? இப்ப நம்பர் ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் மினிமமையும், கரெக்டா? மினிமம் எதுக்கு ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னா சம் மேக்ஸிமம் நம்பருக்கு நீங்க பண்ணிக்கோங்க. அதாவது மேக்ஸ் பண்ணணும்னா 0 பண்ணணும். ஏன்னா நீங்க 0க்கு இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 0 கூட எதை கம்பேர் பண்ணாலும் 0 தான் மினிமம், கரெக்டா? ஸோ சேஞ்சே ஆகாது. ஸோ யூ ஃபைண்ட் அ மினிமம் நம்பர், யூ ரீப்ளேஸ் மினிமம் வித் அ நியூ நம்பர். ஓகே, ஸோ யூ வில் ரீட் நம்பர். மேக்ஸை விட லெஸரா இருந்ததுன்னா மேக்ஸ் வந்து இட் இஸ் லெஸர்னா என்ன பண்ணிடுவீங்க? இஃப் த என்டர்ட் நம்பர் இஸ், இப்படி கூட மாத்திக்கலாம். இஃப் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட், ரைட்? இஃப் த என்டர்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ், தென் மேக்ஸ் வில் பி த நியூ நம்பர். இப்போ அதே இதுதான் என்ன பண்ணணும்? இஃப் entered number is less than the minimum இருந்ததுன்னா then minimum is equal to the number. அவ்வளவுதான். So you will print max, அதுக்கப்புறம் என்ன print பண்ணணும்? Print minimum. That's it. Is that clear? Okay, now if you run 6 numbers, what is the maximum number? 5785. Minimum number 23.
ஓகே, அவ்வளோதான்.